குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது நம்ம கையிலேருந்து நூறுரூவா 200 செலவு பண்ணுறதுனாவே நமக்கு மனசு வராது. பொதுவாக ரொம்ப பேருக்கு வராது, பல பேருக்கு ஈஸியாக வரும். நம்ம கையிலேருந்து போகும்போது அந்த மணி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது செலவு பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 2,00,000 3,00,000 அப்படின்னு இன்ட்ராடே டைமில் நம்ம அது பாட்டுன்னு செலவு பண்ணுறோம். ஏன் அது மட்டும் ட்ரேடிங் டைமில் செலவு ஆகுதேன்னு தெரிஞ்சும் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த ஃபீலிங்ஸ் என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னு உங்களை கேட்டால் அதுக்கு என்ன பதில் இருக்கும்? லட்சக்கணக்கில் நம்ம லாஸ் பண்ணுறோம்ல, நேற்று கூட லாஸ் பண்ணியிருப்போம். ஏன் அந்த மாதிரி லாஸ் ஆகுது? ஏன் அந்த ஃபீலிங்ஸ் மட்டும், அந்த பெயின் மட்டும் நமக்கு தோண மாட்டுது? அந்த கையிலேருந்து போகிற அந்த நூறுரூபா 200 மாதிரி. சரி, இதில் லட்சக்கணக்கில் போகும்போது என்ன தோணுதுன்னா, சரி பரவாயில்ல, லாஸை ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன் தோணுது? இது என்றைக்காவது நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், டக்குன்னு ஃபோன் கீழே விழுந்துடுது. ஓகேங்களா? ஃபோன் கீழே வந்தோடனே அந்த டச் ஸ்க்ரீன் உடஞ்சி போகுது. அப்போ டச் ஸ்க்ரீன் உடஞ்சி போனால் டச் ஸ்க்ரீனை மாற்றுறதுக்கு இப்போ வர ஃபோன் எல்லாம் டச் ஸ்க்ரீன் மட்டும்தான் காசு. 15,000 செலவாகுதுன்னு வச்சுங்க. அந்த 15,000 செலவா அப்படின்னு அந்த ஃபோன் ரிப்பேர் ஷாப்பில் சொல்லும் போது நமக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். அடாப்பாவீங்களா, 15,000 அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது நம்ம கையிலேருந்து கொடுக்கணும். இதுவே நம்ம ட்ரேடிங்கில் 50,000 லாஸ் பண்ணுவோம். அது பரவாயில்ல, இதை ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஏன் தோணுது? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்ககிட்ட? அப்போது கண்ணுக்கு தெரிஞ்ச டேமேஜ் தான் நமக்கு பெரிய வலியாக தெரியுது. ஸ்க்ரீனில் இருக்கிற டேமேஜ் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம பர்ஸில் மணி பர்ஸில் இருந்து எவனோ ஒருத்தன் காசை திருடிட்டு போயிடுறான். யாராவது வேலெட்லேருந்து சும்மா ஒரு 200 300 500 எடுத்துட்டான்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? ஊரை கூட்டிடுவோம், பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுவோம், எல்லாரையும் செக் பண்ண சொல்லுவோம். அப்போது நமக்கு எக்கச்சக்க கோபம் வரும், டென்ஷனாக இருப்போம். ஆனால் இதுவே ட்ரேடிங்கில் 50,000 லாஸ் பண்ணும்போது ஏன் அந்த மாதிரி டென்ஷனோ இல்லை அந்த கோபமோ வர்றதே இல்லை? இதை திங்க் பண்ணியிருக்கீங்களா என்றைக்காவது? அப்போது யாராவது ஒருத்தர் உங்கள் காசை திருடிட்டா கோபம் வருது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் லாஸ் மேலே லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை நீங்கள் ஜாலியாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்? இதை என்றைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். பெட்ரோல் போகிறீங்க. எத்தனை பேர் நம்ம பெட்ரோல் பங்க்கில் போகிறோம், வண்டியை வச்சுக்கிட்டு பெட்ரோல் போகிறோம். ஒரு 2-3 வெளியே சிந்திட்டாவே நம்ம என்ன கோவப்படுவோம்? அந்த பெட்ரோல் போடுறவங்கிட்ட, உன்னால் ஒரு 60 போச்சு, உன்னால் ஒரு 100 போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உன்னால் ஒரு 300 போச்சு அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சண்டை போடுவோம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தாறுமாறாக கூட பேசுவோம்னு வச்சிங்களேன். இதுவே ட்ரேடிங்கில் 100 300 போன இடத்துல, கையிலேருந்து போன இடத்துல வர வலி ட்ரேடிங்கில் 30,000 லாஸ் பண்ணும் போது ஏன் அந்த வலி நமக்கு வரமாட்டுது? ஸோ இந்த மாதிரி 30 அப்படின்ற அந்த அமௌண்ட்டோட வேல்யூ உங்களுக்கு அப்போ தெரியுது பெட்ரோல் பங்க்கில். இதுவே 30,000 செலவு பண்ணும்போது ட்ரேடிங்கில் அந்த வலி உங்களுக்கு புரிய மாட்டுது. ஏன்? இதெல்லாம் நீங்கள் என்றைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ட்ரேடிங் டைமில் செலவு உங்கள்கிட்டேருந்து போகிற அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு வலியாகவோ ஒரு பெயினாகவோ தெரியறதில்ல. எப்போ தெரியும் தெரியுமா? மார்க்கெட் 3:30 மணிக்கு மேலே ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம சிஸ்டம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மொபைல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அது வலி தெரியும் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது. அடிப்படை விஷயத்துக்கே நான் வரேங்க. ஒரு நாள் வேலைக்கு போகிறோம், ஒரு நாளைக்கு சம்பளம் 1,000 ஓகேவா? ஒரு நாள் முழுக்க நம்ம வேலை செஞ்சால் 1,000 தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? சாதாரண ஏழை தொழிலாளியில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது அந்த 1,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வலின்றது அந்த ஏழை தொழிலாளிக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு ட்ரேடிங்கில் அனாவசியமாக 10,000 20,000 லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது அவன் ஒரு நாளைக்கு 1,000 சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் நீங்கள் 10,000 செலவு பண்ணுறீங்கன்னா, அப்போ அவனோட 10 நாள் உழைப்பை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு மேலே நான் இன்னும் எவ்வளோ டெப்த்தாக உள்ளே போகிறதுன்னு தெரியல. அப்போ அந்த வலி, அதை தான் நான் உணர்த்துறேன். அந்த வலி எப்பேற்பட்ட வலி, அது ஏன் நமக்கு தோணவே மாட்டுது அப்படின்ற மாதிரி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது
ரியலாக கையிலிருந்து போகிற மணியோட மதிப்பு நமக்கு நல்லா தெரியுது, கரெக்டுங்களா? ஆனால் டிமேட்டில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மணிக்கு நமக்கு வழி பெரிய அளவில் தெரியறது கிடையாது. ட்ரேடிங் டைமில் எப்போ தெரியும்னா, அன்றைக்கான ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த டிஜிட்டலோட வழி தெரியுது. ஆனால் கையிலேருந்து போகக்கூடிய பணத்தோட மதிப்பு மாதிரி டிஜிட்டலில் இருக்க கரன்சியோட மதிப்பு நமக்கு தெரியறதில்ல. அதனால தான் கவர்மெண்ட் எல்லாத்தையும் டிஜிட்டல் மயம் ஆக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஒரு ஃபுட் கோர்ட் போகிறோம், ஒரு ஃபுட்டை வாங்குகிறோம், ஃபுட்டு வந்து சரியில்லை, அது வேஸ்ட்டு. அப்போ நம்ம வந்து அந்த ஃபுட்டுக்கு கொடுக்குற காசை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஒரு 300 ஒரு பிரியாணி கடைக்கு போகிறோங்க, பிரியாணியில் செத்து போச்சுன்னே சொல்கிறான்னு வச்சிங்களேன், அது போச்சு. ஒரு 400 மனசு கஷ்டம், தண்ட செலவு. இல்லை கேக் ஷாப்பில் போகிறோம், கேக்கு கெட்டு போச்சு, ஒரு 200 100 தண்ட செலவு அப்படின்னு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறோம். இதுவே ட்ரேடிங்கில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோமா? எப்போ ஃபீல் பண்ணுவோம்? கண்டினியூஸாக லாஸஸ் வரும்போது ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாட்டி ஃபீல் பண்ணும்போது ரெக்கவரி பண்ணிக்கலாம், அந்த பெயினே வராது நமக்கு. ஏன்னா அதில் வந்து மைண்டு அந்த லாஸை வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணுது. கையிலேருந்து போகக்கூடிய மணியை வந்து அது உடனடியாக ஃபீல் பண்ணுது. கரெக்டாக? அப்போது நீங்கள் இதிலிருந்து என்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிறது கேஷ் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம லைஃபோட நேரம், நம்ம வாழ்க்கையோட நேரம். அதாவது ஒரு 1000 ரூபாய் தொழிலாளி 10 நாள் சம்பாதிச்சா தான் 10,000 ரூபாய் வரும். அந்த 10 நாள் நேரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் 2-3 நிமிஷத்துலேயே செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இது நான் சொல்கிறது வந்து சாதாரணமாக இருக்கும். இதோட உள்ளர்த்தத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கிங்கன்னா அதோட கஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். மார்க்கெட் வந்து உங்கள்கிட்டேருந்து காசு எதையுமே எடுத்துக்கல. நீங்கள் தான் அதை வந்து ஃபீல் பண்ணாமல், என் மணியோட வேல்யூ தெரியாமல், நீங்கள் கஷ்டப்பட்ட அந்த நேரத்தோட அருமை தெரியாமல் காசை மார்க்கெட்டில் விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ மார்க்கெட் மேலே இங்கே ஏதாவது குறை இருக்கா? இல்லை மார்க்கெட் ஏதாவது நீ வாடாப்பா, உங்கள்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, நீ டெய்லியே வந்து என்கிட்ட 5000 10,000 30,000 1 லட்சம் 15 லட்சம் விட்டுக்கிட்டே இரு, நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு மார்க்கெட் உங்கள்கிட்ட சொல்லுதா? உங்களோட மணியோட வேல்யூ உங்களுக்கு புரியல, தெரியல. அதனால் கண்டபடி செலவு பண்ணுறீங்க. அது மார்க்கெட் எடுத்துக்குதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே மார்க்கெட்டில் தான் விடுறீங்க, அதனால் அது மார்க்கெட் எடுத்துக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ மார்க்கெட் என்னை ஏமாத்துது, மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் அப்படி இப்படி நம்ம கண்டபடி சொல்கிறோம். எல்லாம் முழுக்க 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 சுற்றி பார்த்தா நம்ம தான் அங்கே வந்து நிற்போம். நமக்கு தான் நம்ம காசோட அருமை தெரியல. அப்போ நான் இந்த டாபிக் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்மளோட ரியல் மணி விஸ் டிஜிட்டல் மணி, இதுக்குள்ளே இருக்கிற அந்த பெயினை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, 100 ரூபா தரையில் கிடக்குது, எடுப்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் போகிறீங்க, 100 ரூபா விடுங்க, 10 ரூபா இருக்குதுங்க, 10 ரூபா காயின் ரோட்டில், நீங்கள் எடுப்பீங்களா மாட்டிங்களா? எடுப்போம் இல்லை? கண்டிப்பாக நான் எடுப்பேன். அப்போது எடுக்கிற அந்த மாதிரி 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு காசோட அருமை எனக்கு தெரிஞ்சு தானே அந்த 10 ரூபாவை நான் எடுக்கிறேன். இல்லை 100 ரூபா இருக்குது, 100 ரூபா எடுக்காத மனுஷன் யாராவது இருப்பாங்களா ரோட்டில் போகும்போது? கண்டிப்பாக எடுக்க தான் செய்வாங்க. அந்த 100 ரூபாய்க்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டை ஏன் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்கள் பணத்துக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? அதை தான் நான் கேட்குறேன். அப்போ அந்த 100 ரூபாய்க்கு இருக்கிற மதிப்பு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற 1 லட்ச ரூபாய்க்கோ 2 லட்ச ரூபாய்க்கோ 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ ஏன் 20,000த்துக்கே சொல்லுங்களேன், ஏன் அந்த மதிப்பை கொடுக்க மாட்டீங்க? ஏன் கண்டபடி செலவாகுது? ஏன் கண்டபடி செலவழிச்சிடுறீங்க? அப்படின்றதான் என்னுடைய கொஸ்டின் இந்த ஆடியோவில். ஓகேங்களா? அதை தான் நம்ம இந்த ஆடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த தலைப்பு எதை பற்றி இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரியல் மணிக்கும் ஒரு ஸ்க்ரீனர் மணிக்கும் உள்ள அந்த வித்தியாசம்தான். ஓகேங்களா? இந்த டைட்டில் வந்து 100 ரூபா செலவு பண்ண மனசு வரல, ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் லட்சமாக செலவு பண்ணுறோம். 100 ரூபா தொலைஞ்சா அதை வீடு ஃபுல்லாக தேடுறோம், ஆனால் பல லட்சங்களை இழந்துட்டு சும்மாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அதாவது ரியல் மணி ஸ்க்ரீன் மணிக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் டீ கடையில் 20 ரூபா கொடுத்து ஒரு டீ குடிக்கும்போது ஐயோ 20 ரூபா இன்றைக்கி செலவா அப்படின்னு தோணும். ஆனால் ட்ரேடிங்கில் 20,000 போயிடும். அது ஒரு நம்பர் மாதிரி தான் நமக்கு தெரியும், அது காசு மாதிரியே நமக்கு தெரியாது. ஏன்? அது வந்து ஃபிசிக்கல் எக்கனாமி.
கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஃபிசிக்கல் எக்கனாமி அது கையிலேருந்து போகிற மாதிரி இருந்தால் அதோட வழி தெரியும். இது ஃபிசிக்கல் எக்கனாமி, அதாவது டிஜிட்டல் நம்பர்ஸ். அது வந்து பிரெயினை பெரிய அளவுக்குலாம் பாதிக்க மாட்டுது. அந்த டிஜிட்டல் நம்பரை வந்து நம்ம ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கிறோம், கேம் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். கரெக்ட் தானே? அப்படி அப்படி இருக்கிறதுனால தானே நமக்கு அதோட வழி தெரிய மாட்டுது. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா டொபமைன் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டொபமைன் ட்ராப்பு தான் ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி செயல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடிங்கில் ஒரு டேஞ்சரஸ் விஷயம் இருக்குது. எது? இந்த டொபமைன் தான். ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அதிகப்படியான எக்ஸைட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லாஸ் வந்தாலும் சரி நெக்ஸ்ட் ட்ரேடில் நம்ம ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு அதை நோக்கி போயிடும். இதுக்கு தான் சொல்கிறாங்க டொபமைன் அப்படின்னு பேர். இது எக்ஸாக்டாக எப்படின்னா கேசினோ டைப் தான். இந்த மாதிரி மைண்ட் செட்டு வர்றதுக்கு காரணம் முழுக்க கேசினோ டைப் தான். அதாவது கேம்பிளிங் பேட்டர்ன் தான் இந்த மாதிரி டொபமைன் வர்றதுக்கு மெயின் காரணம். ஓகேங்களா? அப்போது லாஸ் நம்னஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். முதல்ல 1000 ரூபாய் லாஸ் பண்ணால் வலி இருக்கும். அப்புறம் 10,000 ரூபாய் லாஸ் பண்ணால் கொஞ்சம் வலி இன்க்ரீஸ் தான் ஆகணும். ஆனால் வலி நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு இது தாண்டா அடுத்தது நடக்க போகுது. அப்போ 1,00,000 ரூபாய் லாஸ் ஆகிற வரையும் அந்த நம்னஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட உருவாகிக்கிட்டே இருக்கும். நம்ம தெரிஞ்சு தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அப்போது பிரெயின் சொல்கிறது, நீ இங்கே ஃபீல் பண்ணாத, உன்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எப்படி சர்வே பண்ணுவேன்? உங்கள்கிட்ட காசு இருக்கிறதுனால தான் சர்வே பண்ணுவேன். அதுதானே அங்கே உண்மை. டிமேட்டில் அமௌண்ட் இருக்கிறதுனால தானே அடுத்த நாள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது இல்லைன்னா அப்போ அந்த காசோட வேல்யூ அன்றைக்கி தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே? அப்போ லாஸ் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இது திரும்பி வந்துடும், நம்ம வெயிட் பண்ணுவோம், நமக்கு அடுத்த ட்ரேட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இந்த ஹோப்பு தான் பல பேருக்கு பெரிய ட்ராப்பாக மாறுது. ரியாலிட்டியை செக் பண்ணி பார்த்தா உங்கள் மைண்ட் செட்டு தான் இதுக்கு முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கணும். இது மார்க்கெட் ப்ராப்ளம் கிடையாது. மார்க்கெட் டைமென்ஷன் இப்படி தான் இருக்குது. இது உங்கள் மைண்ட் செட்டோட ப்ராப்ளம் தான் அப்படின்றத நீங்கள் உணரணும். இது ஹியூமன் பிரெயின் டிசைன், ஒரு கேமிங் டிசைன் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அதாவது கரெக்டாக பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ரேட் எடுத்தது இந்த இடத்துல எடுத்தது கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும், அடடா நம்ம இங்கே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஆனால் பல பேர் வந்து நம்ம தப்பு பண்ணதை நான் தான் இந்த இடத்துல தப்பாக என்ட்ரி எடுத்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஜனங்க கம்மி. நான் கரெக்டாக தாங்க எடுத்தேன், மார்க்கெட் தாங்க மாறி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்க தான் அதிகம். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? ஏன்னா நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆரம்ப காலத்தில். அப்போது அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்டை ஜீரோ ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போது மார்க்கெட்டில் நம்மளோட காசோட வேல்யூ நமக்கு தெரியணும். அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான், அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு 20 ரூபாய் டீ குடிக்க யோசிக்கிற அந்த 20 ரூபாய் போச்சே அப்படின்னு அந்த ஃபீலிங் ட்ரேடிங்லேயும் வரணும்னு சொல்கிறேன். 20 ரூபாய்க்கே வரக்கூடிய அந்த ஃபீலிங் 5,000 ரூபாய்க்கே உங்களுக்கு வரணும். வந்தால் தான் உங்களோட அக்கௌண்ட்டு ஜீரோ ஆகாமல் இருக்க முடியும், காப்பாற்ற முடியும். ஒன்றை மட்டும் எப்போயுமே மைண்டில் வச்சிங்க, கையில் இருக்கிற 100 ரூபாய் இம்பார்ட்டண்ட் கொடுக்குற அதே வேல்யூவை உங்கள் ட்ரேடிங்கில் இருக்கிற 1,00,000த்துக்கும் கொடுங்க. அந்த இம்பார்ட்டண்ட்டை 100 ரூபாவை, இந்த 100 ரூபா பல 100 ரூபா சேர்ந்து தாங்க 1,00,000 ஆகுது. 1000 ரூபாய்க்கு நம்ம 100 ரூபா பெட்ரோல் போடுறதுக்கு என்ன வலிக்குது? 100 ரூபா கேஸ் விலை இப்போ 68 ரூபாய் ஏற்றிட்டான். 68 தான் ஏற்றினான். எவ்வளோ பேர் கொந்தளித்தோம்? பெட்ரோல் விலை ஒரு 2 ரூபாய் ஏற்றிட்டான். எவ்வளோ பேர் கொந்தளித்தோம்? இதுவே ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து லட்சமாக போகுது, ஏன் அப்போ கொந்தளிக்க மாட்டீங்க? அப்போ இருக்குல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ முழுக்க நம்ம தான் இதுக்கு காரணம். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னோடய மொத்தமான கருத்து என்னென்னா, 1 ரூபா 2 ரூபாய்க்கு கொடுக்குற மரியாதையை உங்கள் ட்ரேடிங்கில் இருக்கிற மணிக்கு கொடுங்க. அனாவசியமாக லாஸ் பண்ணிடாதீங்க. ஆசைகளை காமிச்சு ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு ஏமாத்துறவங்கள நம்பாதீங்க அப்படின்றது தான் என்னோடய வழி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப்பில் வீடியோ போகிறதுலேருந்து பல பேர் என்கிட்ட பேசுகிறதுனால ஒவ்வொருத்தருமே இதே லாஸை பற்றியே தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் தான் நான் ப்ராஃபிட்டில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தேவை
ஒரு சிலர் மாதிரி ப்ராஃபிட்டில் வராங்கன்னு சொல்கிறாங்களா, அது வேண்டாம். எல்லாரும் லாஸ் ஆகிற மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் எனக்கு ப்ராஃபிட்டில் வர மாதிரி வேணும். அட்லீஸ்ட் உங்கள் காசையாவது தொலைக்காம தான் இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. அதனால தான் ஒவ்வொரு வாட்டி இது சம்மந்தமான வீடியோவே போடுறேன். மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது. நானே அதை சொல்லுவேன் பல தடவை, இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். அது பல பேரால் முடிய மாட்டுது. ஏன்னா அவங்க இன்னும் மார்க்கெட்டில் லேர்னிங் பண்ண வேண்டியது ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் உணர்றேன். அதை நீங்கள் உணரணும். ஒவ்வொரு ட்ரேடர் பண்ணுற நீங்களும் உணர்ந்தால் தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதை நோக்கி நீங்கள் பயணிங்க. இல்லைன்னா உங்கள் வேல்யூவான மணியை தயவு செஞ்சு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ₹2 ₹3 கொடுக்குற மரியாதையை உங்கள் டிமேட்டில் இருக்கிற அந்த டிஜிட்டல் நம்பருக்கும் கொடுங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.